மேல நீங்க பார்க்கக்கூடிய இந்த காணொளி என்பது மிக முக்கியமான காணொலிய சமூக ஊடகங்கள்ல வலம் வந்துட்டு இருக்குது. என்னன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில ஒரு கலவரம் என்பது நடந்திருக்கின்றது. இந்த கலவரத்திற்கு வன்னியர்கள் தான் காரணம், இந்த கலவரத்தை ஏற்படுத்தது வன்னியர்கள் தான் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய புரட்சி வேடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களும் மக்கள் மத்தியில ஒரு பொய்யான பிம்பத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய முகத்திரையை முழுமையாக கிழிக்கும் விதமாக இந்த காணொளி என்பது வெளிவந்திருக்கின்றது. இந்த காணொளியில மேல கலவரம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பைக் நிக்குது. அந்த பைக்ல இருந்து பெட்ரோலை திருடி அதை ஒரு வாட்சிகளை நிரப்பி அதை பெட்ரோல் வெடிகுண்டா மாத்தி அங்க இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தினுடைய கடைகளுக்கு தீ வைத்திருக்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட புரட்சி அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். இந்த காணொளி காவல்துறைக்கு கிடைத்தவுடனே உண்மைத்தன்மையை ஆராய்ந்த போதுதான் தெரிய வந்திருக்கின்றது, இந்த கலவரத்தை தூண்டியவர்கள் வன்னியர்கள் அல்ல, மாறாக மற்றொரு சமுதாயத்தை சார்ந்த முழுமையானவர்கள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட புரட்சி அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இப்ப பேசுங்க பாக்கும். இப்ப யாராவது வாய் திறப்பீங்களா? இப்ப இந்த ஊடகமாவது பேசுமா? வன்னிய மட்டும்தான் உங்களுக்கு இழிச்சாவா இல்ல? அப்பேற்பட்ட ஒரு நிலை இங்க ஏற்பட்டு இருக்குதுல, இந்த நிலையை உணர்ந்து இந்த சூழலை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இனி வரும் காலங்களிலாவது இந்த வன்னியர் இனம் ஒற்றுமையோடு இருந்தாக வேண்டும்.